வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்போ தமிழ்நாட்டிற்கு அமித்ஷா வருகை ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்கிறது. அதே சமயம் இங்கே அமித்ஷாவால் சங் பரிவாரத்தால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு திருவண்ணாமலை இளைஞரணி கூட்டத்தில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசியிருப்பதும் ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்குது. என்ன இங்கே இளைஞர்கள்லாம் இந்த நடிகர் கட்சி பின்னாடி போயிட்டாங்க, அதனால் திராவிட கட்சிகளிடம் ஆட்கள் இல்லை, இடதுசாரிகளிடம் இளைஞர்கள் இல்லைங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் நேற்று திருவண்ணாமலை கூட்டத்தில் இளைஞர்கள் கூட்டம் இங்கே இருக்காங்க, அரசியல்படுத்தப்பட்ட இளைஞர்கள் கூட்டம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய வாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவினுடைய எந்த திட்டமும் பலிக்காத மாநிலமாக இருக்குது. சங் பரிவார்கள், சங்கிகள் இனி எத்தனை பேர் கூட்டத்தை சேர்த்துட்டு வந்தாலும் இங்கே நடக்காது. திருப்பூர்ன்ற விவகாரத்தில் தர்கா பக்கத்தில் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. எஸ்ஐஆரை வைத்துக்கொண்டு இங்கே பல இஸ்லாமியர்களை நீக்கணும்னு நினச்சா அது இங்கே நடக்காது. பொது சிவில் சட்டம் எதுவுனாலும் தமிழ்நாடு தான் பாரதிய ஜனதாவினுடைய இந்த எதேச்சதிகார போக்கை கண்டித்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இந்தியை திணிக்கிறோமா, மற்ற மாநிலம் சும்மா இருந்தாலும் முதல்ல எதிர்க்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. சமஸ்கிருத பேர்கள், வடக்கத்திய பேர்களை நீக்கணும், இப்படி எல்லாவற்றிலும் பாருங்கள். தொன்று தொட்டு இது ஒரு பெரியார் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு வடவர் எதிர்ப்பு அரசியல், சங் பரிவார் எதிர்ப்பு அரசியல், இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல், ஏக இந்திய அரசியல் எல்லோவற்றையும் எதிர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இப்போ ரொம்ப அப்பட்டமாக மாநில உரிமை பறிக்கப்படுகின்ற காஷ்மீர் போன்ற மாநிலங்களுக்கு நிகராக தொடர்ச்சியாக கேட்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. ஆகவே இதை நேற்று திமுக கேட்டிருக்கு அப்படின்னு இவங்க பத்திரிகைகள், வலதுசாரிகள் விமர்சனம் பண்ணி இது திமுக வெர்சஸ் பிஜேபி பிரச்சனைங்கிறாங்க. இது திமுக பிரச்சனை இல்லை, பிஜேபி பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு வெர்சஸ் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய டெல்லியின் பிரச்சனை. இந்த பிரச்சனையை பேசினா தமிழர்கள் விழிச்சிருவாங்கிறதுக்காண்டி ஸ்டாலின் பிஜேபி திட்டுறாங்க, உதயநிதி பிஜேபி திட்டி பார்க்குறாரு. பிஜேபி இல்லைப்பா, உங்கள் கொள்கை. பிஜேபி விமர்சிக்கணும்னா பிஜேபிங்கிற கட்சி அல்ல பிரச்சனை. இப்போ அதுதான் பிரச்சனை. நேற்று திருவண்ணாமலை மாநாட்டில் ஒரு முக்கியமான செய்தி பதிவு செஞ்சாங்க. பாஜகங்கிற கட்சியே எதிர்க்கலை, காங்கிரஸுங்கிற கட்சியே எதிர்க்கலை, திமுக ஐடியாலஜிக்கலாக எதிர்க்குது. பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஏன் அடி வயிறு பத்தி எரியுதுன்னா, அந்த பெரியாரிலிருந்து தொடங்கிய, நீதி கட்சியிலிருந்து தொடங்கிய அந்த மாநில உரிமை, வகுப்புவாரி இடஒதுக்கீடு உரிமையை அப்படியே நூல் பிடிச்சு இந்த 2025 திருவண்ணாமலை மாநாட்டில் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னாலதான் வயிறு எரியுது. ஏன் தமிழ்நாடு அப்படி கேட்டாலே அவங்களுக்கு காதை புத்திக்கிட்டு எரியுதுன்னா, பெரியாருடைய அனைத்து கொள்கையும் கொண்டு வராங்களேன்னு. அதனாலதான் நேற்று மாநாட்டில் முக்கியமா பேசுனது, பாஜகவுக்கு பிரச்சனை இங்கு திமுக அல்ல, திமுக பேசுகிற ஐடியாலஜி, அந்த திராவிட கருத்தியல் ஐடியாலஜிக்கலா இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கு, ஐடியாலஜிக்கலா இவர்களுடைய இந்தி வெறிக்கு எதிராக இருக்கு, ஐடியாலஜிக்கலா இவங்களுடைய அடிப்படைவாத பண்பாட்டு மூட நம்பிக்கை பழக்க வழக்கம் முஸ்லீம் வெறுப்புக்கு எதிராக இருக்கு. இங்க எந்த மசூதி தர்காக்குள்ளேயும் இவங்க சிவன் கோயிலை தேட முடியல, முருகன் கோயிலை தேட முடியல. லிஸ்ட் வேணா போட்டு வைக்கலாம், எதுவும் இங்க வேகாது. பீகார்ல நடக்கலாம், மேற்கு வங்கத்தில் கூட நடக்கலாம், மகாராஷ்டிராவில், ஹரியானாவில் என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டில் இங்க வர முடியல. தேர்தல் அடிப்படையிலையும் உள்ள புகுந்து ஓட்டு திருட்டு அந்த மாதிரி பண்ணாலும் இங்க திமுக காரங்க தான் அந்த எஸ்ஐஆர் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யாரும் ஏமாற்ற முடியாது, யாரும் வாக்கு திருட முடியாதுங்கிறதுல முன்னணியில் நிற்கிறாங்க. ஐடியாலஜிக்கலா எங்க திருப்பரங்குன்றம் அது இதுன்னு மதம், முருகன், சிவன், வேல், நாமெல்லாம் இந்துக்கள்னு சொன்னாலும் டக்குன்னு நாங்க தமிழர்கள், முஸ்லீமும் தமிழர்கள், கிறிஸ்தவரும் தமிழர்னு எல்லாரும் கை கோர்த்துறான். எந்த விதத்திலையும் போனாலும், எந்த சைடு போனாலும் கேட்டு போடுறாங்களே. அதனால ஐடியாலஜிக்கலா அதை தொடவே முடியலையே. அமித்ஷாவுக்கு ஐடியாலஜிக்கலா நோ என்ட்ரி, தமிழ்நாடுங்கிறது நோ என்ட்ரி. ஒரு பயணியரா வந்துட்டு போங்க, குஜராத்தியா வந்துட்டு போங்க, குஜராத்தி ஸ்டேட்காரங்க யார் வேணாலும் வரலாம், இங்கிலாந்துக்காரங்க வரலாம், உத்தரப்பிரதேச அந்த மாதிரி வந்துருப்பாங்க. உங்க குஜராத்தி ஐடியாலஜி, நாக்பூர் ஐடியாலஜியோட இங்க வர முடியாது. நோ என்ட்ரி தான் தமிழ்நாடு. 100 வருஷமா நோ என்ட்ரி. அந்த நோ என்ட்ரி போர்டை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுறாங்க. ஸோ இப்படி விலைக்கு பேசணும். நீங்க வெறுமனே திமுக வெர்சஸ் அமித்ஷானா ஈஸியா வலதுசாரிகள் இது ஏதோ கட்சி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருவாங்க. ஐடியாலஜிக்கல் பிரச்சனை. சரி, இன்னைக்கு அமித்ஷா வர்றாரு, ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சிருக்காங்களே, என்ன செய்ய போறாங்க? அவங்களுடைய திட்டமே இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது கிடையாது. திமுகவுக்கு போட்டியா இருக்க அதிமுகவை அழிப்பது. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இன்னொரு செய்தியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு 54, 57 சீட்டு கிட்ட லிஸ்ட் வச்சு 48, 50 சீட்டாவது வாங்கிடணுங்கிறது தான் பிஜேபியினுடைய திட்டம். இதை நான் பல முறை விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன். அந்த 48 இருந்து 57 சீட்டு கிட்ட கேட்க போறாங்களே, அது எந்தெந்த தொகுதியில் கேட்க போறாங்கிறதா முக்கியம். அங்கதான் அவங்களுடைய மத அரசியலும் சேர்த்து விளையாடுது. எப்பயும் ஆன்மீகத்தை மதத்தோட இணைப்பது, அது இரண்டையும் அரசியலில் பொருத்தி பார்ப்பது என்பது பாஜகவினுடைய செயல் திட்டம். அதை தமிழ்நாட்டிலையும் செஞ்சு பார்க்குறாங்க. எப்படின்னா, வாரணாசி, காசி, அயோத்தி அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அழகர் கோயில் இருக்கின்ற தொகுதி எது, திருப்பரங்குன்றம் இருக்கின்ற தொகுதி எது,
6 படை முருகனுக்கு வீடு இருக்கக்கூடிய தொகுதிகள் எது, ஸ்ரீரங்கம் வைணவ தலங்கள் எது, சைவ தலங்கள் எது, எந்தெந்த ஊர்லாம் ஃபேமஸான கோவில் இருக்கோ அங்கெல்லாம் பாஜக கேட்குது. அது ஏற்கனவே அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியாகவும் அதிமுக வலுவா இருக்கிற தொகுதியாகவும் இருக்கு. பல இடங்கள்ல திமுக காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதியாகவும் இருக்கு. கன்னியாகுமரியில அதிக சீட்டு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது தப்பு இல்லை. ஏன்னா கன்னியாகுமரியில அவங்க அதிமுகவுடைய பாஜக அதிகமா இருக்கிறாங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஓகே. கோயம்புத்தூர்ல கேட்கிறாங்க. அது அதிமுகவுக்கு சிக்கல். ஏன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் அதிமுக பாஜக ரெண்டுமே அதிகம் இருக்கு. அதிமுக தான் அதிக செல்வாக்கோட இருக்கு. கோவை தெற்குல வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றதுக்கெல்லாம் ஏடிஎம்கே ஓட்டு தான் காரணம். அவ்வளவு எளிதில் ஒன்று பிஜேபியினுடைய தனித்த செல்வாக்குல ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சதுனாலதான் அந்த வெற்றி கூட சாத்தியம். இவங்க ஒண்ணு கோவை தெற்கு ஒன்றும் பாஜக கோட்டை கிடையாது. என்ன சொன்னா திமுக அதிமுக ரெண்டும் சமபலத்துல தான் கோவை தெற்குல இருக்கு. அந்த மார்வாடிகள் வட இந்தியர்கள் வாக்குகள் தான் பாஜகவுக்கு வந்து கடைசி நேரத்துல சாதகமா அமைஞ்சிச்சு. அப்ப அவங்க கோவை தெற்கு கேட்பாங்க. வட இந்தியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய திருப்பூர் அந்த மாதிரி பகுதியை கேட்பாங்க. திருப்பூர் வட அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்க பெல்ட். அப்புறம் ஈரோடு, அவங்க எங்கெல்லாம் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை கேட்கிறாங்க. எங்கெல்லாம் கோவில் தலங்கள் இருக்கோ, இது முருகனுடைய படை, இது சிவனுடைய தலம், இது வைணவ தலம், இது ஆழ்வார்கள் பாடிய தலம், இப்படி சொல்லி அப்படி ஒரு பிரச்சார மரபை உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டுல இப்படி கேட்டா ஓட்டு விழுமானா விழாது. ஆனா தொடக்கத்தை பண்றாங்க. ஒரு தொடக்கி வைப்போம் மாமே அப்படிவாங்களா, வசூல்ராஜால கமல் சொல்ற மாதிரி எதுக்கும் ஒரு ஆரம்பம் வேணும் மாமன்னு அவங்க அதை செஞ்சு பாக்குறாங்க. மதம் அரசியல் ஆன்மீகம் ரெண்டையும் இணைச்சு ஓட்டு அரசியலை கேட்குது அவங்களுடைய பாணி. கடவுளையும் மதத்தையும் ஆன்மீகத்தையும் தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்துவது. அதை தமிழ்நாட்டில் ராமர் கிருஷ்ணன் சொல்லி செய்ய முடியாதனால முருகன் சிவன் இந்த அடிப்படையில அவங்க செஞ்சு பாக்குறாங்க. இந்த கோவில் தலம், இந்த முருகன் தலம் இப்படி சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க. என்ன பெரிய தலைவலியா இருக்குன்னா அதிக சீட்டு கேட்கிறாங்க. 48 சீட்டு பிஜேபி கொடுத்தா அதிமுகவுடைய தோல்வி கணக்கு 48 பிளஸ், திமுகவுடைய வெற்றி கணக்கு 48 பிளஸ்ல இருந்து தான் தொடங்குது. ஆனா அவங்க 57 சீட்டு வரைக்கும் கேட்கறாங்க. 48ல இருந்து 57, எவ்வளவு குறைச்சாலும் 48ல வந்து நிக்குங்கிற மாதிரி பேசுறாங்க. அது கூட எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லை. எடப்பாடி அவருக்கு பிரச்சனை, அவர் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட், அப்புறம் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பிற மாவட்ட பகுதிகள், ஸ்ரீரங்கம் ஜெயலலிதா அம்மையார்னு ஜெயிச்ச தொகுதி, அதை கேட்கறாங்க. இப்படி அவங்க எப்பவுமே அடுத்தவங்க மேல சவாரி செய்வது பாஜகவுக்கு வந்து எப்பவுமே வளமையான ஒன்று தானே. அதனால ஏடிஎம்கே ஸ்ட்ராங் பெல்ட் ஃபுல்லா நின்று தங்களை ஜெயிக்க வைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. கன்னியாகுமரியில கேட்கறாங்க, மேற்கு மண்டலத்துல அதிக சீட்டு கேட்கறாங்க, மதுரையை இந்த முறை அதிகம் குறி வைக்கிறாங்க. ஸோ திருப்பூர் கொண்ட இஷ்யூலாம் எடுத்துருக்காங்களா, அதுல குறி வைத்து இந்து முஸ்லீம் இது பண்ண டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுதான் எடப்பாடி அதில் அமுக்கி வாசிச்சது. எடப்பாடி அவர்கள் வந்து அதுல கருத்து சொல்லாம தத்தா புத்தாங்கிறது, இன்னும் சொல்லப்போனா பாஜக கருத்து எங்க கருத்து இந்த மாதிரி போட்டு நேரடியா முஸ்லீம் விரோதமா அதிமுகவால பேச முடியாது. இருந்தாலும் வேற வழி இல்லாம இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமித்ஷா இப்ப வந்து ஒரு திராவிட கட்சியை அழிக்க வருகிறார். அண்ணா திராவிடம்னு 2 பேர் தாங்கிய ஒரு அதிமுகங்கிற கட்சியை முழுசா அழிக்க வர்றாரு. இந்த தேர்தலோட இவங்களை முடிச்சு விட்டுறணும். அடுத்து திமுக வெர்சஸ் பாஜக, இல்லைன்னா திமுக வெர்சஸ் விஜய், இதுக்குதான் அவங்க எல்லா விதமான முயற்சியும் பண்றாங்க. அதனால ஜனவரிக்கு அப்புறம் தேர்தல் கணக்குகள்ல எடப்பாடி வெர்சஸ் விஜய் மாதிரி கூட இவங்களே நினைச்சு கோர்த்து விடலாம். இல்ல பிஜேபியோட கூட்டி இப்ப இந்த சீட்டு அதிகம் கேட்கறத வச்சு கூட வெளியேற மாதிரி வெளியேறி விஜய் விசஸ் எடப்பாடி மாதிரி பிஜேபி போயிருச்சுல இனிமே நாங்க வர்றோம்னு, ஏன்னா அதுக்கு சாதகமா கூட செங்கோட்டையன் அவங்க அனுப்பி வச்சிருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கும். செங்கோட்டையன் பாஜக நபர் தான். அதிமுகக்குள்ள வெளிப்படையான RSS நபர்கள், பாஜக நபர்கள், அமித்ஷா சொல்லி உருவாக்குன நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேலுமணியா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து செங்கோட்டையனா இருக்கட்டும். ஸோ இந்த நிலையில் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் பாஜக தான் விசுவாசமா இருப்பாங்க. ஸோ ஜனவரிக்கு அப்புறம் எடப்பாடி விஜய் அலைன்ஸ் வருவதற்கு கூட பிஜேபியோட நாங்கள் முடிச்சுக்கிட்டோம், அதிக சீட்டு கேட்டாங்கன்னு கூட பண்ணலாம். இல்லை ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்ல அதிக சீட்டு வாங்கி நிற்போம், அதிக சீட்டு தாமரை நிற்கணும், அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு உங்களுக்கு இந்த ஜாதி கட்சிகளோட வச்சிருக்காங்களா அந்த ஜாதி கட்சிகளுக்கு ஃபுல்லாக அதிக சீட்டு கொடுக்கறது, அப்புறம் இவங்க கோவில் தலங்கள் ஃபுல்லாக தாமரை சின்னத்தில் நிற்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்வது. இதன் மூலமாக மிகப்பெரிய தோல்வியை அதிமுக கட்சி ரீதியாகவும் அதிகாரத்துக்கு வர முடியாமலும் தவிக்கக்கூடிய நிலை வந்து வரும். ஆனா அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இப்போதைக்கு ஒரு திராவிட கட்சியை அழிக்கணும், அதுல ரொம்ப அழகா நீட்டா செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் அதிமுக பாஜக வெற்றிக்கான தேர்தல் இல்லை. இதை பாஜகவே உணர்ந்து எப்படி செயல்படுதுன்னா அதிக சீட்டு கேட்கறது, அதிகமா நம்ம சின்னத்தை கொண்டு போறது, கோவில் தலம் அனைத்தும் பாஜகவுடைய செல்வாக்கை நிறுத்துவது, அதற்கு எடப்பாடியை பயன்படுத்திக்கணும்னு மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. இந்த காட்சியை தான் நான் விவாதங்களை சொல்லிட்டு வரேன். நீங்க பாருங்க, சீட்டு கேட்கும் போது இந்த யார்ட் ஸ்டிக் எல்லாம் வருதா இல்லையான்னு நீங்க பாருங்க. வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நான் ஒரு ஜீவா டுடே உங்களுக்கு போடுறேன். இப்படி ஒரு பக்கம் பாஜக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கருத்தியல் ரீதியா எங்களை நெருங்க முடியாதுன்னு தமிழர்களின் முகமாக தமிழ்நாட்டினுடைய குரலாக தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் திமுக தலைவரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டிய அரசியல். பாஜக அதையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற
பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.